அம்மா அம்மா போடுறியா? ம் வம்பு பண்ணாததான். என்ன வம்பு பண்ணுறோம்? ஏதாவது பிரயோஜனமா இருந்தா போடலாம். கட் பண்ணு. அம்பாய்க்கு பின்னாடி போட்ட ஒரு சின்ன போட. நீங்கள் இப்பொழுது காண்பது சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் வட்டம் வைக்கைகண்டன்புதூர் என்ற மெயின் ரோடு, அதாவது சேலம் டு சென்னை போகின்ற மெயின் பாதையில் இப்பொழுது நீங்கள் பார்த்தது அந்த வைதோக தம்பதிகள் ஒவ்வொரு நாளும் கார்கள், பஸ்கள், டூ வீலர், ஃபோர் வீலர், லாரிகள் என்று இரட்டை வாகனங்கள் என்று 2 வாகனங்கள், இரட்டை சக்கர வாகனங்கள் என்று அளவு கடந்து இந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியாத நச்சு புகை வெளியேறுகிறது. ரோட்டின் ஓரத்தில் தங்கியிருக்கும் இந்த வயதானவர்கள் நோய் நொடியின்றி வாழத்தான் வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த நச்சு புகையை சுவாசித்து இந்த வயதானவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் காணத்தான் நீங்கள் வேண்டும். இதோ இப்பொழுது சென்னையிலிருந்து சீறிப்பாயும் கார்கள். இது போன வீடியோவில் ஏகப்பட்ட இதே இடத்துக்கு தான் இருக்குது. ஏகப்பட்ட அலைபேசிகள் வாழ்த்து சொன்னார்கள். அதாவது இன்று எடுத்தீர்கள் இதே ரோட்டை இன்னும் இந்த பாதையை ஒரு 20 வருடம் கழித்து பார்த்தால் அன்று நடைபாதையே இல்லை, மனிதர்கள் இந்த பாதை ஓரமாக நடக்க மாட்டார்கள். வாகனங்கள் இன்னும் நெரிசலாக போய்கொண்டிருக்கும். புகைகள் வாகனங்கள் அதிகமாக கக்கி கொண்டு தான் இருக்கும். மனநிலை மாறுபடும், மக்களுக்கு வியாதிகள் அதிகரிக்கும். இந்த இயற்கையான சூழ்நிலைகள் இனி தென்படுவது மிகவும் கஷ்டம். இதுவே நாங்கள் காணக்கூடிய இயற்கை காட்சிகள் என்று கூட ஒரு சில அலைபேசி வாயிலாக சொன்னார்கள். உண்மை நிலையும் அதுதான். இப்பொழுது ரோட்டிலேயே ஏதோ ஒரு வாகனம் சீறிப்பாய்கிறது. ஆனால் இன்னும் ஒரு 20 வருடங்கள் கழித்து இதே இடத்தில் நின்று பார்த்தால் இந்த வாகனங்கள் அடர்த்தியாக போய்கொண்டிருக்கும். புகைப்போக்கி அதிகமாக இருக்கும். மக்களுடைய இயற்கையோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறுபட்டு இருக்கும். இப்பொழுதுதான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கை என்றுதான் நாம் நினைத்திருக்கிறோம். இதோ இந்த ரோட்டின் ஓரமாக இயற்கை காட்சிகள், தென்னை மரங்கள், அதன் அடியில் விவசாயங்கள். இயற்கை காட்சிகளெல்லாம் புகைப்போக்கியினால் நச்சுத்தன்மையாக காற்று மண்டலம் மாறும். நிச்சயமாக காற்று மண்டலம் மாறுபடும். இதோ ஒரு பெரியவர் தள்ளாத வயதில் தண்ணி எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு போகிறார். அவருக்கு வயது 91. அருமை நண்பர்களே, இயற்கையோடு இப்பொழுது நாம் வாழ்கிறோம். ஆனால் இதே இடத்தில் நின்று 20 வருடமோ அல்லது 30 வருடங்களோ கழித்து இதே காணொளியை நீங்கள் பார்க்கும்போது இயற்கை மந்து போயிருக்கும். கடவுள் கொடுத்த அந்த இயற்கை வரம் நிச்சயமாக மாறுபட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏனோ தானோ என்று ஒதுக்கிவிட்டு போய்விடாதீர்கள். இது இயற்கைக்கு நாம் செய்யும் துரோகங்கள் என்பதற்காகவே இந்த காணொளியை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி.